பாரதிய ஜனதா கட்சி கடைசி வரை ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் புறக்கணித்தது என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் மற்றும் அமித்ஷாவின் பல்வேறு கருத்துக்களை ஓபிஎஸ் ஏற்காததால் தான் அவ்வாறு புறக்கணிக்கப்பட்டார் என்ற கருத்தையும் அவர் கூறுகிறார். இது தொடர்பாக அதிமுகவின் அனைத்து அணிகளிலும் இருந்த தற்போது ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். வணக்கம். இப்ப நீங்க அப்படியே சத்தியம் டிவிக்கு வணக்கம். நீங்க சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க? ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கப் போகிறோம் என்று கூறியிருக்கிறார். மூன்றாவதாக, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை விரைவில் மேற்கொள்ள இருக்கிறோம் என்றும் அந்த 3 முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாக பண்டுட்டி ராமச்சந்திரன் சற்று முன்பு அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். உங்களோட கருத்து என்ன சார்? இந்த 3 பாயிண்ட் தானே நீங்க சொல்றது? இல்லையா? நான் முன்னமே சொன்னேன், கேட்கவில்லை. இது கண்ணன், இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த தீர்மானத்தை பண்டூட்டியார் அவர்கள் அந்த அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அறிவித்தார். ஆகவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதைதான் நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன். ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். வந்துட்டாங்கன்னா, வெளியில வந்துட்டாங்கன்னா அரசியல் களம் மாறும்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஆச்சரியமாக பார்க்கிறேன். இவ்வளவு தைரியமாக ஓபிஎஸ்ஆ வெளியிலே வந்தார் என்கின்ற ஒரு ஆச்சரிய குறி கூட இப்பொழுது எழுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது திடமாக இருக்க வேண்டும், மாறக்கூடாது, தாங்க இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நாளை பிரதமர் கூப்பிட்டார், அழைத்தார், ஆகவே நான் சென்று விட்டேன். அமித்ஷா அழைத்தார், நாய்நாத் நாகேந்திரன் கூப்பிட்டார், நான் மாறிவிட்டேன் என்றெல்லாம் ஓபிஎஸ் அண்ணன் சொல்லக்கூடாது. ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவில் இறுதியாக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியலிலே ஒரு நம்பிக்கை ஏற்படும், மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும். ஆகவே அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. எந்த விதத்திலும் தடம் புரளாமல் எடுத்த கொள்கை முடிவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்கள் இனி பேச வேண்டும். இன்னைக்கு பேசல, என்னன்னு தெரியல. ஏன்னா பிரஸ் எல்லாம் உட்கார வச்சு கேள்விகளை கேட்டு பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் வெளியிட வருகிறோம் என்பதற்கு ஆனந்த் பண்டூட்டியாரும் தலைவர் ஓபிஎஸும் காரணம் சொல்லி இருக்க வேண்டும். அது அவர்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும், நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியிலே வந்திருக்கிறார்கள். இது பாப்போம், பிஜேபி ஒழுங்கா வருதான் பாப்போன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கவே கூடாது. அது இருக்குமே ஆனால் இருக்கின்ற மரியாதையும் போய் ஏற்கனவே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டது போதும். ஆகவே வந்ததற்கு நன்றி. அந்த முடிவுக்கு நல்ல முடிவு, வரவேற்கிறோம். ஆனால் ஒரு நல்ல நிலைப்பாட்டோடு கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் இதில் நிற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவிற்கு பெரிய அடி. அண்ணாமலை நீக்கம் ஒரு 50% வாக்காளர்களை இழந்து இருக்கிறார்கள். இப்பொழுது ஓபிஎஸ் விலகுகிறார் பிஜேபியிலிருந்து. இதெல்லாம் என்ன காரணம் வேணாலும் பிஜேபியில சொல்லிட்டு போலாம். அவர் ஒரு அணியா, அவர் ஒரு ஆளா, அவர் ஒரு மனுஷனான்னு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு முன்னாள் முதல்வரை சந்திக்க கூட நேரம் இல்லாமல் இந்த நாட்டிலே என்ன செய்ய போகிறார்? இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர். அது பார்த்ததும் பார்க்க நேரம் கேட்டவரும் அவமானப்படுத்தப்பட்டார், பார்த்தவரும் அவமானப்படுத்தப்பட்டார் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும், இபிஎஸ்க்கு அதே நிலைமை தானே, அப்படித்தானே நடந்தது. இப்போ அதேதான் பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல அனுப்பிச்சிட்டாரு. என்ன சார் உலக மகா தலைவர் இவரை பாக்குறதே கஷ்டமா இருக்குன்னா, இந்த நாட்டினுடைய மக்கள் சார், இந்த நாட்டிலே முதலமைச்சர், நாட்டினுடைய பிரச்சனை என்ன மரியாதை கொடுக்காம இப்படி நடந்துக்கிட்டா எல்லாரும் பயந்துருவாங்களா, காலில் விழுந்துருவாங்களா? ஆகவே குடிந்தவரை குட்டினார்கள். இப்பொழுது ஓபிஎஸ் நிமிர்ந்து கொண்டார். இனி குட்ட முடியாது. ஆனால் ஓபிஎஸ் கையிலே தான் இருக்கிறது. அவர் இனி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அறிக்கைகளையும் கொடுக்க வேண்டும், களத்திலும் இறங்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா புகழை பாட வேண்டும். இதுதான் வேண்டுமாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் பிரிஞ்சு வழங்கி வந்துட்டாரு.
இருந்த போதிலும் அவருக்கும் தென் மாவட்டங்களில் தான் நல்ல வாக்கு வங்கி இருக்கு என்று கூறுகிறீர்கள். இவர் டிடிவி தினகரன் அமமுகவிற்கும் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலுமே வெற்றி சொன்ன ஆளுக்கு அவ்வளவுதான் அது முடிஞ்சு போன ஒரு கதையை பாவம் முன்னுரையை எழுதிட்டு இருக்கீங்க. அதனால அங்க யாரும் இனிமேல் 1% ஓட்டு கூட வாங்க முடியாது அவர் தமிழ்நாட்டுல. ஏன்னா அவர் தூக்கி பிடிச்சு நிறுத்தி பிஜேபி பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. வெளியே வர்றாரு கேளுங்க. ஓபிஎஸ் வெளியே வந்தது தொண்டர்கள் முடிவு, மாவட்ட செயலர் முடிவு, நிர்வாகிகள் முடிவு. நாங்கள் எல்லாம் வெளியிலே வந்ததுக்கு நானு ஜெயசிடி பிரபாரன், கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் வெளியிலே வந்ததுக்கு பெரிய காரணம் அண்ணன் பன்ருட்டியார் என்று ஒரு காரணம். ஆக இது முடிவு. இது முடிவுக்கே ஆள் இல்லாத இடத்துல இருக்கின்ற ஒரு அனாதையான ஒரு நபரை பற்றி நீங்க டெல்டா மாவட்டத்தில் அவருக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர்லாம் இணைந்து செயல்படுவீங்களா சார்? ஏனென்றால் அந்த இபிஎஸ் அணி என்பது தனியாக ஆகிவிட்டது. நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார். கொஞ்சம் நான் அப்சர்வேஷன் வேணும் எனக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆகவே இனி பிரதமர் அழைக்க வாய்ப்பு இருக்கிறது, அமித்ஷா அழைக்க வாய்ப்பு இருக்கிறது, நயினார் அழைக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்ல அண்ணாமலையை கூட பயன்படுத்துவார்கள். ஆகவே ஏதாவது கூட்டு பார்ப்பாங்க. எங்கேயே தடம் பொருளாமல் இருக்கிறாரா என்பதை பார்த்து விட்டு தான் அடுத்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். ஓகே சார், நன்றி சார். பொழுது சார், நன்றி கண்ணன். சத்தியம் டிவிக்கு வணக்கம். நன்றி. ஓகே, நன்றி.